வெல்கம் டு கோலிவுட் மயில். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பாலன் தி பாய். மஞ்சுபல் பாய்ஸ் படத்தின் இயக்குனரோட அடுத்த சம்பவம் தான் இந்த படம். படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு சிதம்பரம். ஆவேசம் படத்தோட டைரக்டர் ஜித்து மாதவன் தான் இந்த படத்துக்கு கதை எழுதியிருக்காரு. இந்த படத்தோட சிம்பிளான ஸ்டோரி என்னன்னா, ஒரு அம்மா அவங்களோட சின்ன பையன் பாலன், இவங்க 2 பேரும் ஜெயிலில் இருந்து வெளியே வராங்க. பழைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனையினால் இவங்க 2 பேரும் ஒவ்வொரு ஊராக ஓடி புது பேர் புது வாழ்க்கைன்னு போய் சொல்லி ஒளிஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போது ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டி வீட்டில் தங்குறாங்க. அங்கே ஒரு ட்விஸ்ட்டு நடக்குது. அதுக்கப்புறம் அம்மாவை தேடி அந்த பையன் போகிற ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராவல் தான் இந்த படம். படத்தோட மெயின் ப்ளஸ் படத்தில் வர்ற விஷுவல்ஸ், அதை படமாக்கிய விதம் சூப்பராக இருக்கும். அடுத்து அம்மாவாக நடித்த நடிகை, அப்புறம் அந்த பையன் பாலன் கேரக்டரில் நடித்த ஆதிசேஷன், அந்த பையனோட ஆக்டிங் பார்க்க ரொம்ப இன்னசென்ட்டாக செமையாக பண்ணியிருக்கான். படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் சும்மா ஜெட்டு வேகத்தில் போகுது. அடுத்து என்ன நடக்கும்னு சீட் நுனியில் நம்மளை உட்கார வச்சு பார்ப்பாங்க. படத்தோட மைனஸ் செகண்ட் ஆஃப் தான். செகண்ட் ஆஃப் ஆரம்பித்ததும் படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஃபர்ஸ்ட் ஆஃபில் நிறைய கேள்விகள் நம்ம மைண்டுக்குள்ளே போகும். செகண்ட் ஆஃபில் அதுக்கு எல்லாம் பதில் சொல்லும்போது ஸ்லோவாக நரேஷன் போகுது. பட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நல்லா இருக்குது. படம் பார்க்கும்போது சில பேர் ப்ரிடிக்ட் பண்ணிடுவாங்க, பட் அந்த எமோஷன் கனெக்ட் ஆகவே இல்லை. மஞ்சுமல் பாய்ஸில் வந்த ஃப்ரெண்ட்ஷிப் எமோஷன் இதில் மிஸ் ஆகுது. ஆனால் பாலனாக வந்த அந்த பையனோட நடிப்பு நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிடும். ஃபைனலாக இந்த மாதிரி ஸ்லோபன் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக தேட்டரில் விஷுவல்ஸ்க்காகவே ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் 2.75 அவுட் ஆஃப் 5. மீண்டும் ஒரு நல்ல மூவி ரிவ்யூவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். பாய்.